இப்படி எப்படி பண்ணுங்க, இப்படி எப்படி பண்ணுங்க, அதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. எனக்கு பவரை கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சபோது கொஞ்சம் பவர் எடுத்துடலாம். கேஸ் ஆஃப் பொசிஷனுங்கிறது வெரி பவர்ஃபுல் பொசிஷன். குருச்சரணம். இதை பார்த்துட்டு இருக்க எல்லா அறிவான குழந்தைகளும் செல்லங்களும் எல்லா விதமான வளங்களையும் பெற்று நீடூழி வாழணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். இப்போ கேஸோ வணக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது என்னங்க வணக்கம் தானே இருக்கும், அது என்ன கேஸோ வணக்கம்னா அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். அதுதான் இதையுமே நம்ம புரிஞ்சுக்கிறப்ப அதோடைய மீனிங் மாறி போயிடும். புரிஞ்சுதா? சாதாரணமாக நான் ஒரு நாள் கூட சொல்லியிருந்தேன், விநாயகரை வந்து அவ்வளோ பெரிய ஆள் எப்படி இந்த மூஞ்சூரில் உட்காந்துருக்காருன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் விளக்கம் கூறியிருந்தேன். அப்போ அதே மாதிரி தான் நீங்கள் வணக்கம் இப்படி பண்ணுறீங்க. இப்படி வணக்கம் பண்ணுறப்ப எப்படின்னா ரெண்டு கை, இந்த கை இந்த கையும் சேருது இல்லையா, இந்த கை இந்த கையும் சேருது. இதுக்கு பேர் வந்து கேஸோ அப்படின்னு சொல்லுவாங்க. புத்தர் இதில் கேஸோ வணக்கம். இது ஒரு மெடிடேஷனாக அவங்க பண்ணுவாங்க. அது எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம்னா முதல்ல இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இதை பற்றி நிறைய இன்னொரு எபிசோடு உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த ரெண்டு கை சேர்ந்தால் நமக்கு அது என்னென்ன பலன் இருக்குது அப்படின்ட்டு. ரெண்டு கை சேர்ந்தால் அப்படி ஒரு அருமையான விஷயம் நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிப்போம். ரெண்டு கை சேர்ந்தா தானப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ரெண்டு கை சேர்றப்ப நிறைய எனர்ஜி சேரும். ஏன்னா இங்கிட்ட ஒரு 10 இருக்குது, இதில் ஒரு 10 இருக்குது, எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு பவர் கொடுக்கும். நிறைய மெரிடியன்ஸ் நம்மளுடைய மூளையில் என்னென்ன செய்கைகள் இருக்கோ அது ஃபுல்லாக இந்த கைக்குள்ள இருக்குது. இங்கேயே இருக்குது, இந்த கையில் முன்னால் பின்னாலே இருக்குது. இது சேர்றப்ப யூ ஆர் டச்சிங் தட் மெரிடியன்ஸ். புரிஞ்சுதா? அதுதான் ஒன்று சொல்லுவாங்க, இப்படி இப்படி பண்ணுங்க, அப்புறம் இப்படி எப்படி பண்ணுங்க, இப்படி இப்படி பண்ணுங்க, அதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நிறையா பார்த்துப்பீங்க. இப்படி இப்படி தட்டலாம் எல்லாம் இந்த ரெண்டு கையிலே வந்து நம்ம என்னென்னமோ சாதிக்கலாம். அதில் இந்த கேஸோங்கிறது வந்து கேஸோ பொசிஷனுங்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாம் நம்ம நாட்டில் சொல்லுவோம், இந்த இடத்துல இது பண்ணால் நம்ம தாய் தகப்பன், இந்த இடத்துல குருமார்கள், இந்த இடத்துல வழக்கம் பண்ணிங்கன்னா தெய்வத்துக்கு, இந்த 3 இடத்த பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இங்கே வந்து எப்படின்னா ஒரு கை இருக்குது, இது வந்து நீங்கள். இந்த கை என்னென்னா வாட் ஆர் த சுப்ரீம் திங்ஸ். நீங்கள் என்ன வந்து பவர்னு நினைக்கிறீங்க கடவுளில், என்னென்ன இது புத்தர், கிருஷ்ணா, அதுக்கப்புறம் வந்து விநாயகர், யாராக வேணுமாலும் இருக்கலாம். கடவுளில் எல்லா தெய்வங்களும், எல்லா குருமார்களும், புரிஞ்சுதா, எல்லா அசெண்டன்ட் மாஸ்டர்ஸும், மைத்ரேயிலேருந்து நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, நிறையா பேர் அசெண்டன்ட் மாஸ்டர்ஸ் எல்லாம். அந்த எல்லா அசெண்டன்ட் மாஸ்டர்ஸையும் இந்த கைக்குள் அடக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் யூ திங்க் ஆஃப் எனி காட், இப்போ நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, சாதாரணமாக கோயிலுக்கு போய் இப்படி கும்பிடுவீங்க. அப்போ முன்னால் ஒரு அம்மன் கோயிலுக்கு போயிருக்கீங்க, முன்னால் அம்மன் இருக்கு. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறோன்னா இந்த கையை உங்கள் ஹார்ட்டுக்கு 2 விரல் இருக்குல்ல, பெருவிரல் ரெண்டும் ஹார்ட்டுக்கு நேராக இருக்கணும். இருக்கா? நான் என்ன சொல்லியிருக்கேன், எப்போ கோயிலுக்கு போனாலும் நீங்கள் எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்கறதோட எனக்கு பவர் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறது ரொம்ப முக்கியம். எனக்கு பவர் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சபோது கொஞ்சம் பவர் எடுத்துடலாம். அது எப்படி அப்படின்னா இப்படி வச்சுருக்கீங்க. இப்போ இந்த கை தான் நீங்கள் பார்க்குற தெய்வம். இப்போ வெங்கடாஜல அப்படின்னா இங்கே பார்க்குறீங்க இல்லை, பெரும்பாலும் இந்த கை இது நீங்கள் சரிதானே. அடுத்தது சிவன் இந்த கை, இது நீங்கள். அப்படி இல்லை அம்பாள் இந்த கை, நீங்கள். அப்படி இந்த 2 பேரும் இப்படி சேர்க்குறீங்க. 2 கை சேர்த்துட்டு அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த அம்பாளுடைய எந்த கோயிலில் நிற்கிறீங்களோ அதனுடைய பவர் இந்த கையில் வந்துடுச்சு. இந்த 2 கை சேர்த்து நீங்களும் அந்த பவர் ஒன்றாகி அதை உங்க இதய சக்கரம் கொண்டு போயிருங்க வச்சுருவீங்க. புரிஞ்சிச்சா? இது ஒரு பெரிய மெடிடேஷனே உண்டு. இல்லை நீங்கள் ஒரு மரத்தடியிலையோ ஒரு நல்ல இடத்துலையோ போய் உட்காந்துக்கிட்டு, இல்லை இமேஜின் கூட பண்ணிக்கலாம், ஒரு பெரிய சோழியில் உட்காந்துருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ அதை, எல்லா தெய்வத்தையும் பிடிச்சா எல்லாரும் அவங்க உங்கள் இஷ்டம். புரிஞ்சுதா? பட் ஒன்று அட் அ டைம் பண்ணிங்கன்னா அதில் பவர் வரும். புரிஞ்சுதா? அப்போ இப்படி வச்சுக்கிறீங்க. இப்போ நிறைய நம்பர்ஸை பற்றி சொல்கிறோம். இப்போ 777 இல்லையா, 1122, இந்த மாதிரி நிறைய நம்பர், 1290, இல்லை 888888, அந்த மாதிரி ஒரு நம்பரை கூட இந்த கையில் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு அப்படி வச்சுக்கிட்டு அப்படி நினச்சிக்கிட்டு இது எனக்கு நடக்கட்டும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 777 ஐ வாண்ட் திஸ் மெனி க்ரோஸ், அவ்வளோதான் வச்சு நினச்சிங்கன்னா தட் வில் ஹேப்பன். விளையாட்டு இல்லை. கேஸ் ஆஃப் பொசிஷனுங்கிறது வெரி பவர்ஃபுல் பொசிஷன், இந்த கேஸ் ஆஃப் பொசிஷன். அதனால நம்ம நாடுகளில், நம்ம இந்தியாவில் வந்து வணக்கம்னு ஒருத்தர் சொல்கிறோம். என்னென்னா நீங்களும் நானும் ஒன்று. புரிஞ்சுதா? ஆப்போசிட்டாக வரவங்களும் அவங்களும் ஒன்று, அப்படி ஒருத்தர் வணக்கம் பண்ணிக்கிறோம் இல்லையா. கை கொடுக்கறதுங்கிறது வந்து மேலை நாட்டு பழக்கம் இல்லையா.
இன்னி வரைக்கும் நான் கை கொடுத்ததில்லை. ஏன்னா அது எனக்கு பிடிச்சி தெரியும் நம்ம கை கொடுக்கறது என்னன்ட்டு. அதனால கை கொடுக்கறது இல்லை. வணக்கம். வணக்கம்ங்கிறது என்னன்னா, என்னையும் உங்களுடைய சக்தி என்ற இணையட்டும், நான் பவர் ஆயிக்கிறேன். நீங்கள் பவரை எடுத்துக்கிறதுக்கு தான் இந்த வணக்கம். யாராவது பார்த்து வணக்கம்னு சொன்னீங்கன்னா அந்த பவரை எடுத்துக்கிறது. ஆனால் இந்த வணக்கத்தை கோயிலில் வேறு யாருக்குமே நீங்கள் வைக்கக்கூடாது. நோ. அங்கே கோயிலுக்கு தெய்வம் மட்டும்தான் உங்கள் வலது கை. புரிஞ்சிச்சா? எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கே உங்கள் வலது கையில் அந்த தெய்வம் இருக்கிறதாக அர்த்தம். அது புரிஞ்சுக்கணும். கேஸ் ஆஃப் பொசிஷன் நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா வலது கையில் அந்த தெய்வம். புரிஞ்சிச்சா? உங்கள் இடது கையில் நீங்கள் தான் இடது கை. புரிஞ்சிச்சா? எனர்ஜி இப்படி வந்து அப்படி கொடுக்க வேண்டியது தான். புரிஞ்சிச்சா? அப்போ இதை ரெண்டையும் இப்போ சேர்க்கணும். அப்படிங்கிறப்ப நீங்களும் அந்த கடவுளும் ஒன்றாருங்க. அப்புறம் எப்படி இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் கொடுக்க முடியும்? வணக்கத்தை கொடுக்க முடியாதுல்ல. யாருக்கு அப்படி வணக்கத்தை கொடுக்குறீங்களோ அதை வாங்கின ஆள் தொல்லையில் மாட்டுறாங்கன்னு அர்த்தம். அவங்க கட்டாயம் அதுக்கு பிரீத்தி செஞ்சாங்க. பிரீத்தின்னா என்ன ஆகும்? அந்த நம்ம சாப மோச்சம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போயிட்டு என்ன பண்ணணும், அதுக்கு பலிபீடத்துக்கு ஒரு பூஜை பண்ணணும். அதனால தான் சொல்கிறேன், எவ்வளோ பெரிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் குருமார்களாக இருந்தாலும் சரி, யாராவது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கணும். சிரிச்சுட்டு அவங்க உடனே வணக்கம் பண்ணாதீங்க, காலில் கும்பிடாதீங்க. கோயிலில் மற்ற இடங்களும் அது உங்கள் இஷ்டம். கோயிலை பொறுத்த வரைக்கும் ப்ளீஸ் டோன்ட் டூ சச் திங்ஸ். திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், இந்த வழக்கம் கோயிலுக்கு மட்டுமே ஒருத்தானது கோயிலில். மற்றபடி வெளியில் இப்படி பண்ணுறப்ப அவங்களுடைய சக்தி எனக்கு வாட்டும். ஒரு வார்த்தை அவங்க ஆறாவது நல்லா வாட்டுன்னு நினச்சிட்டீங்க கும்பிட்டிங்கன்னா அந்த ஆறால சக்தி போயிடும். புரிஞ்சிச்சா கண்களா? இது ஒரு பெரிய விஷயம். இந்த கேஸ்ட்ரோங்கிறது பெரிய விஷயம். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் அம்மாட்ட சொல்லுங்கள். ஓகே? ஐ லவ் யூ ஆல். பிடிச்சிடுறேன். குட் லக் கண்களா.